நான் ஒரு கொலைக்காரன் என்று ருத்ரன் சொன்ன அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து அவளை ஒட்டுமொத்தமாக தாக்கி நிலைகுலைய வைக்கும் என்று நினைத்தபடியே அவளை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். ஆனால் செண்பகத்தின் முகத்தில் சிறிதும் பயமோ அதிர்ச்சியோ இல்லை. மாறாக அவளிடம் ஒரு மெல்லிய புன்னகைதான் இருந்தது. அவள் அவனை பார்த்து அமைதியாக, எனக்கு தெரியும் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை ருத்ரனை பேரதிர்ச்சியின் உச்சத்திற்குள் தள்ளியது. அவனது கண்களில் பீதியும் குழப்பமும் ஒரு சேர வெடித்தன. என்ன என்ன சொல்கிற, தெரியுமா என்று திக்கி திணறி அவன் கேட்டான். ஆமாம் தெரியும். உனக்கு உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் கேட்க அவளோ சற்றும் பதட்டப்படாமல் நிதானமாக கூறினாள். நான் தான் சொன்னனே, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ரூம் கதவுக்கு பின்னாடி நின்று நீங்களும் டாக்டரும் பேசின எல்லாத்தையுமே நான் ஒட்டு மொத்தமாக கேட்டுட்டேன். அவனோ நம்ப முடியாமல் தலையை அசைத்தபடி கோபமும் தவிப்பும் கலந்த குரலில் கத்தினான். அப்புறம் எப்படிடி? நீ என்ன பைத்தியமா? உனக்கு நிஜமாவே பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. நீ என்ன ரகம்னு எனக்கு தெரியல. எல்லாம் தெரிஞ்சோம், எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சோம், என்கிட்ட வந்து பைத்தியக்காரத்தனமாக என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே. எப்படிடி உன்னால் இப்படியெல்லாம் சொல்ல முடியுது? அவளோ அலட்டி கொள்ளாமல் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினாள். டாக்டரும் நீங்களும் பேசுனதை மட்டும் நான் கேட்கல. அன்னைக்கு உங்கள் காரில் இருந்த உங்கள் டைரியையும் நான் தூக்கிட்டேன். அவள் இதை கூறிய அந்த நிமிடம் ருத்ரனின் ஒட்டுமொத்த பலமும் உடைந்தேறி போனது. கண்களில் நீர் ததும்ப அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். துக்கம் அவன் தொண்டையை அடைத்தது. வார்த்தைகள் வெளிவராமல் அவன் தவித்த அந்த தருணத்தில், செண்பகம் என்ற குரலோடு கதிரேசன் வெளிமுற்றத்தில் வந்து நிற்கவே இருவரும் சட்டென்று தங்கள் பேச்சை நிறுத்தி கொண்டு விலகி நின்றார்கள். கதிரேசனோ உள்ளே வந்ததும் செண்பகத்தை பார்த்து, அம்மாடி செண்பகம், அப்பா இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னார். கொஞ்சம் கணக்கு வழக்கு நோட்டெல்லாம் எடுத்து தரியாமா என்று கேட்டார். அவளோ, சரி அங்கிள், இதோ இப்போவே கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். அம்மாடி, இவர் யாரு? ஓ இவரா? இவர்தான் நான் கட்டிக்க போகிறவர் அங்கிள் என்று ஒற்றை வரியில் குண்டை தூக்கி போட்டாள் அவள். அதை கேட்ட ருத்ரன் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே அசைவின்றி நின்றான். கதிரேசனோ சற்றும் எதிர்பார்க்காத இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு செண்பகத்தை பார்த்து, ஓ அப்படியாம்மா, தம்பி என்ன வேலை பார்க்குறாரு? அவர் லாயராக இருக்கிறார் அங்கிள். அதை கேட்டு முகமலர்ந்த கதிரேசனோ, அப்படியாம்மா, ரொம்ப நல்ல விஷயம் என்று சொல்லிவிட்டு கணக்கு வழக்கு நோட்டுகளை வாங்கி கொண்டார். பிறகு அவர் செண்பகத்தை பார்த்து, அம்மாடி, நான் தோட்டத்திலிருந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இந்த நோட்டை கொண்டு வந்து தரேம்மா என்று கூறினார். செண்பகமும் அவரிடம் சரிங்க அங்கிள் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தாள். அப்போது அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக ருத்ரனின் பாக்கெட்டில் இருந்த ஃபோன் ரிங் ஆனது. அவனோ ஃபோனை எடுத்து ஸ்க்ரீனை பார்த்தான். மறுமுனையில் நிகிலன்தான் அழைத்து கொண்டிருந்தான். ஃபோனை அட்டன் செய்தவனோ, சொல்லுங்க என்று சொல்ல மறுமுனையில் நிகிலனோ பதட்டமான குரலில், ஹலோ ருத்ரன், என்னாச்சு? எவ்வளோ நேரமாக உனக்கு ட்ரை பண்ணுறேன், லைனே கிடைக்கல. ஏதாவது பிரச்சனையா? செபாஸ்டியன் ஆளுங்க அங்கே வந்தாங்களா? என்னாச்சு சொல்லு என்று பதட்டமாக கேட்க, அதற்கு ருத்ரனோ மிகவும் இயல்பாக, வந்தாங்க, அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட நிகிலனோ நிம்மதி பெருமூச்சுடன், அப்படியா, சரி, நீ இப்போ எங்கே இருக்க என்று கேட்டான். நான் அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கேன். அதை கேட்ட நிகிலனோ அதிர்ந்து போய் கத்தினான். டேய், நீ என்ன இன்னும் அங்கேருந்து கிளம்பலையா? அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்ததால் அருகில் நின்று கொண்டிருந்த செண்பகத்தின் காதில் இவர்கள் பேசியது தெளிவாகவே விழுந்தது. உடனேயே அவள் தன் குரலை உயர்த்தி பேசினாள். டாக்டர் சார், இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. சரியான டியூப்லைட்டாக இருக்காரு. அன்னைக்கு நீங்கள் என்னவோ சொன்னீங்க, இவன் இனி ஒன்று விடவே மாட்டான்னு. ஆனால் நான் தான் இப்போ பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். இவர் என்னன்னா என்னை கண்டுக்காம திரியிறாரு. இதை கேட்டு அதிர்ந்து போன ருத்ரனோ அவளை முறைத்தபடியே, வாயை மூடுடி என்று எரிச்சலுடன் கத்தினான்.
மறுமுனையில் இதை கேட்ட நிகிலனோ குழப்பத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான். டேய், என்னடா நடக்குதுங்க? செண்பகமோ விடாமல் குரல் கொடுத்தாள். டாக்டர் சார், எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு பிஹூ பண்ணிகிட்ருக்காரு. செண்பகத்தின் பேச்சை கேட்டு நிகிலனோ ருத்ரனிடம் சொன்னான். ருத்ரன், நான் ரொம்ப தப்பான நேரத்தில் சரியாக ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ கண்டினியூ பண்ணு, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய் என்று கூறிவிட்டு நிகிலன் ஃபோனை துண்டித்தான். அவள் இப்படி பேசியதை கேட்டு ஃபோனை தூக்கி எறிந்த ருத்ரனோ கோபமும் இயலாமையும் ஒன்று சேர்ந்து முகத்தில் தாண்டவமாட செண்பகத்தை நெருங்கினான். அவளது அருகில் வந்து தன் விரல்களால் அவளது உதடுகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, யாரடி நீ? இது வாயா இல்லை வானொலி பெட்டியா? என் நேரமும் ஓயாமல் சவுண்டு விட்டுட்டே இருக்குது. அவனது கண்களில் ஆழமான தவிப்பு தெரிந்தது. அவளை நேருக்கு நேராக பார்த்தவனோ, உண்மையை சொல்லணும்னா உன்னை அன்னைக்கு நான் தடவை பார்த்தப்போ நீ ரொம்ப பாவம். நான் உன்னை மிரட்டுறேன், நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது, நீ என்கிட்ட மாட்டிக்கல, நான் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுவும் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். எப்போ பேசணும், என்ன பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எதையுமே யோசித்து பேச மாட்டியாடி நீ? அவளோ அவனது கையை விலக்கிவிட்டு அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். மனசில் தோணுனதை உடனே பேசிடணும். ஒருவேளை சொல்ல வந்ததை சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்புறம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நான் பட்டுன்னு போயிட்டேன்னா அதுக்கு பிறகு நான் நினைக்கிற விஷயத்த யார் வெளியில் சொல்கிறது? அப்புறம் செத்ததுக்கு பிறகு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இந்த உலகத்திலேயே ஆவியாக சுற்றிக்கிட்டு அலையணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் எனக்கு என்ன தோணுதோ அதை அப்போவே உடனே சொல்லிடுவேன். அவள் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டு ருத்ரனோ என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தலையில் கையை வைத்து கலங்கி போய் நின்றான். அவளை நெருங்கியவன், ஆமாம், என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் ஹார்ட் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், உனக்கெல்லாம் வராது. அவன் அப்படி சொன்னதும் செண்பகமோ அவனை பார்த்து, எனக்கு ஹார்ட் இல்லைன்னு யார் சொன்னா? வேணா நீங்களே தொட்டு பாருங்க, எப்படி துடிக்குதுன்னு பாருங்க என்று சொல்லிக்கொண்டே அவனது கையை பிடித்து தன் நெஞ்சில் அழுத்தி பிடித்தாள் அவள். அவள் தன் நெஞ்சில் அவனது கையை வைத்து அழுத்த அந்த தருணத்தில் துடித்தது என்னவோ ருத்ரனின் கரங்கள்தான். அந்த நேரத்தில் அவனது நடுக்கத்தை தீர்த்து வைத்தது செபாஸ்டியனிடமிருந்து வந்த அந்த அழைப்புதான். ஃபோனில் செபாஸ்டியனின் பெயரை பார்த்ததுமே வழக்கமான திமிருடன் ஃபோனை எடுத்தான் ருத்ரன். என்னடா, நான் அனுப்பிச்ச ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாங்களா என்று ருத்ரன் கேட்க மறுபக்கத்திலிருந்து செபாஸ்டியனோ, சேர்ந்தாங்க, நீ கொடுத்த தகவலோடு வந்து சேர்ந்தாங்க. என்னடா, உன் கையில் பொண்ணு கிடச்சிருக்காமே, பசங்க சொன்னாங்க. உனக்குன்னு சொந்தம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னியே என்று நக்கலாக கேட்டான் அவன். அதற்கு ருத்ரனோ கோபமாக, எனக்குன்னு யாரும் கிடையாது, எனக்குன்னு தனியாக பாசம் கிடையாதுன்னு தான் சொன்னேன். அதுக்காக யாரு கூடயும் பேசவே மாட்டேன்னு சொல்லலையே. ஒரு பொண்ணு கூட பேசுறது தப்பா என்ன என்று ருத்ரன் கேட்க மறுமுனையில் செபாஸ்டியனோ ஏளனமாக சிரித்தான். ஒரு பொண்ணு கூட பேசினா தப்பு இல்லை தான், ஆனால் கட்டி பிடிச்சி பேசினா தப்பு தான்டா. அதுவும் நீ பண்ணுனா ரொம்ப பெரிய தப்பு. ருத்ரனும் பல்லை கடித்தபடி சீறினான். டேய், இங்கே பாருடா, பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். தொழில் வேற, வாழ்க்கை வேற. என் வாழ்க்கையில் நீ தலையிடாத, அப்புறம் உயிரோடு இருக்க மாட்ட. அவன் எச்சரித்ததை கேட்டு செபாஸ்டியனோ மறுமுனையில் சத்தமாக சிரித்தான். டே ருத்ரன், இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் உயிரோடு இருக்க போகிறது நீயா இல்லை நானான்னு. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் ருத்ரனை மீண்டும் செண்பகத்தை விட்டு விலக வைத்தது. செபாஸ்டியனுடனான அந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ருத்ரன் எரிச்சலின் உச்சத்தில் அமர்ந்திருந்தான். அவனது கோபத்தை கண்டுகொள்ளாமல் செண்பகம் மெல்ல அவனது முதுகின் பின்புறமாக வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவனது முதுகோடு தன் உடலை சேர்த்து அணைத்து கொண்டவளோ அவனது கழுத்தில் காதலோடு முத்தமிடத் தொடங்கினாள். அவளின் இந்த செய்கையால் திடீரென்று தன் கட்டுப்பாட்டை இழந்த ருத்ரனோ அவளை ஆக்ரோஷமாக பிடித்து தன் முன்னே திருப்பி அவளது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அறையின் வேகத்தில் செண்பகம் நிலை குலைந்து போக கண்கள் குழமாக திகைப்புடன் அவனை பார்த்தாள். ருத்ரனோ கோபத்தில் சீறினான். உனக்கு அறிவு இருக்கோ இல்லையா?
என் வாழ்க்கையில் நீ எனக்கு தேவையே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையா ஒரு பொண்ணா அடக்கமாயிரு. இதுக்கு மேலே இப்படி அசிங்கமாக நடந்துக்கிட்ட அப்புறம் நான் சொல்கிற வார்த்தையை உன்னால் தாங்கிக்கவே முடியாது. அவள் பதில் பேசும் முன்பே அங்கிருந்து வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினான் ருத்ரன். வீட்டை விட்டு வெளியேறியது என்னவோ அவனது உடல் மட்டுமே. ஆனால் அவனது மனம் முழுவதும் அங்கேயே செண்பகத்திடம்தான் தங்கியிருந்தது. அந்த அறையின் வலி அவனது உள்ளங்கையில் இன்னும் நீடித்திருக்க, செண்பகத்தின் கண்கள் சுமந்த அந்த அழுகை அவனது இதயத்தை ஊடுருவிக் கொண்டிருந்தது. அதற்கு மேல் அங்கே என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்க்கக்கூட தோன்றாமல் விறுவிறுவென்று வெளியேறி தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் ருத்ரன். பைக்கின் வீச்சு வேகமாக காற்றை கிழித்து கொண்டு சென்றது. ஆனால் அவனுக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் சுத்தமாக இல்லை. போகும் வழியில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் பைக்கை நிறுத்தினான் அவன். வண்டியை விட்டு இறங்கி அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தவனின் மனம் கொந்தளிக்கும் கடல் அலைகளைப் போல தத்தளித்து கொண்டிருந்தது. சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவன் பின்பு தன் கைகளை கோர்த்து முகத்தில் புதைத்து கொண்டு யோசித்தான். நான் எப்படிப்பட்டவன்? நான் யார் என்னன்னு தெரியாமல் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவள் என்னோட டைரியை மொத்தமாக படிச்சிருக்கா. நான் யார், எந்த சூழ்நிலையில் வாழுறேன், என்னோட பின்னணி என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ இப்படி நடந்துக்கிறான். இது சரியா? இதுக்கு பேர் காதலா இல்லை வேறு ஏதாவதா என்று அவனது மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அவனால் எதையுமே சரியாக பிரித்து பார்க்க முடியவில்லை. அவன் மனம் முழுவதும் இப்போது ரணமாகவும் பாரமாகவும் இருந்தது. அவனது கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு வந்துவிட்டாலும் செண்பகத்தின் மீது அவன் பாய்ச்சிய வார்த்தைகளும் ஓங்கி அடித்த அந்த அறையும் அவனது நெஞ்சையை ரம்பம் போட்டு அறுப்பது போல அவனுக்கு வேதனையை கொடுத்தது. ருத்ரன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த அமைதியான வீட்டில் செண்பகம் அனுபவித்த வேதனையோ அவனை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருந்தது. அவளது கன்னத்தில் விழுந்த அந்த அறையின் வலியை விட அவன் வீசிவிட்டு சென்ற வார்த்தைகளின் சூடு அவளது நெஞ்சை ஆழமாக சுட்டெரித்தது. அழுது அழுது ஓய்ந்தவளோ கால்கள் தள்ளாட அந்த வீட்டின் ஒரு மூலையில் பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த அந்த பழைய அறைக்கு வந்தாள். தளர்ந்த தன் கைகளால் அந்த இரும்பு பூட்டை மெதுவாக திறந்தாள். பல வருடங்களாக திறக்கப்படாத அந்த கதவு முக்கி முனகியபடி மெல்ல திறந்தது. அறைக்குள் காற்று புகுந்ததும் பல ஆண்டுகளின் தனிமையும் புழுக்கமும் ஒரு சேர வெளியே குப்பென்று உந்தி கொண்டு வந்தன. சுவர்கள் எங்கும் அடர்த்தியாக படர்ந்திருந்த ஒட்டடைகள் மூலை முடுக்குகளில் தொங்கிக் கொண்டிருந்தன. மர ஜாமான்களிலும் தரையிலும் கைவிரல் பதியும் அளவுக்கு தடிமனாக வெண்மை நிற தூசி படிந்திருந்தது. அந்த இருண்ட அறையின் சுவரோரம் வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய மேசையின் மீது லேசாக தூசி படிந்தபடி ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அந்த புகைப்படத்தின் முன் நின்று கொண்டு தன் இதயத்தின் மொத்த வலியையும் அழுகையாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் செண்பகம். அந்த புகைப்படத்தில் இருந்தது வேறு யாருமல்ல, செண்பகத்தின் அக்கா செவ்வந்தி தான். செவ்வந்தி செண்பகத்திற்கு வேறு அக்கா மட்டுமல்ல, அம்மாவும் அவள்தான். ஒரு தாய் எப்படி பார்த்து பார்த்து தன் குழந்தையை கவனித்துக் கொள்வாளோ அதே போலதான் செவ்வந்தி செண்பகத்தை மிகவும் அன்போடு கவனித்து கொண்டாள். செண்பகம் ஒரு அழகி என்றால் அவளது அக்கா செவ்வந்தி பேரழகி. இவர்களை பெற்றெடுத்த அவர்களின் தந்தைக்கோ இந்த இரண்டு மகள்களுமே தனது இரண்டு கண்கள் போன்றவர்கள். தாயில்லாத குறையே தெரியாமல் தன் இரு கண்களையும் பொத்தி பொத்தி வளர்த்தார் அவர். சில வருடங்களுக்கு முன்பு செண்பகம் 10ஆம் வகுப்பை முடித்துவிட்டு மேல் படிப்பிற்காக அருகிலுள்ள வெளியூருக்கு சென்று தங்கி படித்து கொண்டிருந்த காலம் அது. அதே சமயம் அவளது அக்கா செவ்வந்தி வெளியூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்தாள். வழக்கம் போல கதிரவனின் ஒளியோடு விடிந்த அந்த நாள் அவளது குடும்பத்தின் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் பறித்து போடும் ஒரு பேரிடியை சுமந்து வந்தது. செண்பகத்தின் தந்தைக்கு வந்த அந்த தொலைபேசி செய்தி அவர்களது உலகத்தையே மொத்தமாக புரட்டி போட்டது. உங்கள் பொண்ணு காலேஜிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டா என்ற அந்த அதிர்ச்சி செய்தியை கேட்டதும் அவர் நிலை குலைந்து போய் கதறி துடித்தார். ஐயோ கடவுளே, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் கோழை இல்லையே. அங்கு என்ன நடந்தது? நிச்சயமாக என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கவே மாட்டா என்று உடைந்து அழுதார் அவர்.
அந்த மரணம் அப்போது பெரும் பேசுபொருளாய் மாறியது. உண்மையில் அங்கே நடந்தது தற்கொலை அல்ல. கல்லூரியின் முதல்வர் அந்த பெண்ணை சீரழித்து கொன்றுவிட்டான் என்பதுதான் கொடூரமான உண்மை. ஆனால் அந்த கொலையாளியோ எம்எல்ஏவின் மச்சான். அங்கே அதிகாரமும் பணமும் கைவரிசை காட்டின. ஒரு கொடூரமான கொலை வழக்கு காவல்துறையின் உதவியோடு லாவகமாக தற்கொலை என்று மாற்றப்பட்டது. அது மட்டுமின்றி செவ்வந்தியின் மீதும் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டு அவள் ஒரு மோசமான பெண் போல சித்தரிக்கப்பட்டாள். வேறு ஒருவனை காதலித்ததாகவும் காதலன் ஏமாற்றியதால் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவளது பெயரை களங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தினார்கள். செண்பகத்தின் தந்தையோ தன் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் இது திட்டமிட்ட கொலை என்றும் கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் கொடூரமான அந்த கொலை குற்றவாளிக்கு ஆதரவாக நின்று வாதாடியவன் வேறு யாருமல்ல, அதே ருத்ரன்தான். செண்பகத்தின் அப்பா நீதிமன்றத்தில் எவ்வளவோ கதறி அழுதும் தன் மகள் குற்றமற்றவள் என்று கண்ணீரோடு எவ்வளவோ கெஞ்சி போராடியும் அத்தனையையும் அடித்து நொறுக்கியது ருத்ரனின் கூர்மையான சட்ட அறிவும் வாத திறமையும் தான். அன்று தனது அசாத்திய திறமையால் நீதிமன்றத்தில் வாதாடி அந்த கல்லூரியின் முதல்வர் தான் குற்றவாளி என்பதை மறைத்து அவன் குற்றமற்றவன் என்று சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நிரூபித்து காட்டினான் ருத்ரன். அன்று நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்ததும் வெளியே வந்த செண்பகத்தின் அப்பாவோ உடைந்து போய் நின்றார். தன் மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தாங்க முடியாமல் கீழே கிடந்த ஒரு பிடி மண்ணை அள்ளி ருத்ரனை நோக்கி வீசியவர் ஆக்ரோஷமான அழுகையுடனும் கொதிக்கும் ஆத்திரத்துடனும் அவனை பார்த்து சொன்னார், பாவம் பண்ணிட்டடா, நீ பெரிய பாவம் பண்ணிட்ட. என் பொண்ணோட வலியும் கண்ணீரும் உன்னை சும்மாவே விடாதுடா. செத்தப்போ என் பொண்ணு எவ்வளவு துடிச்சிருப்பான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாடா? பணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனுக்கு ஆதரவாக வாதாடி அவனை வெளியே கொண்டு வந்துட்டல்ல. ஒரு நாள் நீ செஞ்ச மொத்த பாவமும் சேர்ந்து உன்னை நடுத்தெருவில் துடிக்க வைக்கும். அன்னைக்கு தான் என்னோட இந்த கண்ணீரோட சக்தி என்னன்னு நீ புரிஞ்சுக்கோடா என்று கதறி சாபமிட்டார் அந்த தந்தை. ஆனால் அந்த தந்தையின் அழுகையை துளியளவும் கண்டுகொள்ளாத ருத்ரன் எவ்வித சலனமுமின்றி தன் கோட் சூட்டை சரி செய்து கொண்டு ஆவேசமாக அவரை விலக்கி தள்ளிவிட்டு தன் காரை நோக்கி தன் வழியை பார்த்து நடந்து சென்றான் அவன். அன்று கொட்டும் மழையில் பாழடைந்த இடிபாடுகளுக்கு இடையில் ருத்ரனை காப்பாற்றிய சமயத்தில்தான் அவளது தந்தை செண்பகத்திடம் ஆவேசமாக கூறினார், இவனை நீ காப்பாற்றி வச்சிருக்க. இவன் தான் உன் அக்காவோட கொலைக்கு காரணமானவங்களை தப்பிக்க வச்ச பாவி. இவனுக்கு இவன் பண்ண தப்புக்கு தான் சரியான தண்டனை கிடச்சிருக்கு. தூக்கி போட்டுட்டு வாமா, அவன் சாகட்டும் என்று ஆத்திரத்துடன் கூறினார். ஆனால் செண்பகத்தின் மனம் கேட்கவில்லை. இல்லைப்பா, நாம் அப்படி பண்ணினா தப்பு. அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் என் கையால் ஒரு உயிர் அழிஞ்சு போக நான் விட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து அந்த வைத்தியம் செய்யும் பெண்மணியின் வீட்டின் முன்பு அவனை போட்டுவிட்டு வந்திருந்தாள் அவள். இதனால் தான் செண்பகம் அந்த பூ வியாபாரியின் மகள் என்று தெரிந்ததும் ருத்ரன் அதிர்ச்சியடைந்தான். இதனால் தான் செண்பகத்தின் தந்தை அவளின் காதலுக்கு எப்படி சம்மதம் தெரிவித்தார் என்பது அவனுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. மறுபுறமோ குளக்கரையில் அமர்ந்திருந்த ருத்ரன் மொத்தமாக உடைந்து அழ ஆரம்பித்தான். அவனது கட்டுப்பாடு மொத்தமாக உடைந்து போனது. யாருடி நீ? யாரு? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சோம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர. இத்தனைக்கும் என்னோட டைரியை படிச்சுட்டேன்னு சொல்கிற. அப்படின்னா உனக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உன்னோட அக்காவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன்டி. அதை கூட யோசிக்காமல் எப்படிடி உன்னால் இப்படி சொல்ல முடியுது என்று கதறியவன் தன் மீதான குற்ற உணர்ச்சியையும் வேதனையும் தாங்க முடியாமல் நேராக குளத்திற்குள் இறங்கினான். மறுபுறமோ செண்பகம் தன் அக்காவின் புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டு கதறி அழுதாள். அவளது இதயத்தின் அத்தனை ரணமும் அந்த அழுகையில் வெளிப்பட்டது. அக்கா, நீ எனக்கு அக்கா மட்டும் இல்லை, அம்மாவும் நீதான் என்று விம்மியவளோ தன் மனதின் பாரத்தை அந்த புகைப்படத்திடம் கொட்டி தீர்த்தாள். அந்த ஆள் அன்னைக்கு பண்ணது தப்பு தான்க்கா. ஆனால் அவன் செஞ்ச அந்த வாதம், அதில் இருந்த நியாயம் உனக்கு புரியுதா? ஒருவேளை அன்னைக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம போராடி இருந்தால் கூட அந்த ஆள் அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த நாள் வெளியே வந்திருப்பாரு.
ஆனால் ருத்ரன் அவனோட திறமையான வாதத்தினால அந்த வழக்கோட போக்கையே மாற்றி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பாவியை இப்போ இந்த உலகத்தில் இல்லாமலே செஞ்சிட்டாங்க்கா. கண்களில் நீர்த்தாரை பெருக மேலும் கதறினாள் செண்பகம். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பாவி இப்போ உயிரோட இல்லைக்கா. உன்னை போல எத்தனை பேரோட வாழ்க்கை இப்போ இவரால் காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான்க்கா. அது ஒரு உண்மையான பாசம் மட்டும்தான். தன் நெஞ்சில் கை வைத்து துடித்தவளோ தன் அக்காவின் முகத்தை பார்த்து மன்றாடினாள். அக்கா, அதை ஏங்கா நான் அவருக்கு கொடுக்கக்கூடாது? நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாளுன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட அந்த வாழ்க்கை எவ்வளவு நாள் நிலைக்கும்னு யாரால் சொல்ல முடியும்? நான் அவரை மனசார ஏற்றுக்கிறேன் அக்கா. என்ன நடந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். அவரோட வாழ்க்கையில் அவருக்கு தேவையான மொத்த காதலையும் ஒரு தாயா, ஒரு தாரமாக நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அக்கா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுக்கா என்று தன் அக்காவின் புகைப்படத்தையே கட்டிக்கொண்டு அந்த பழைய அறையில் தன் அழுகை சத்தம் எதிரொலிக்க கதறி துடித்தாள் செண்பகம். முதலில் ருத்ரன் யாரென்று தெரிந்ததும் செண்பகத்திற்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அன்று அவளை அழைத்து கொண்டு காரில் சென்றபோது இவள் தனது தந்தை தேடுவார் என்று அழுததும் மறுகணமே அவளது தந்தை யார் என்பதை தெரிந்திருந்தும் அவனது ஃபோனை கொடுத்து பேச சொன்னான். அந்த செயல்தான் ருத்ரனை பற்றி அவள் தவறாக நினைத்திருந்த பிம்பத்தை உடைத்து எறிந்தது. அதன் பிறகு மருத்துவமனையில் அவனுக்கும் மருத்துவருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் அத்தனையையும் கேட்டு தன் மனதிற்குள் குழம்பி போய் நின்றிருந்தாள் செண்பகம். அவள் யோசனையோடு வந்து அவனது காரில் அமர்ந்தபோது அங்கிருந்து அவளது பார்வை ருத்ரனின் கார் இருக்கைக்கு அருகில் இருந்த டைரியின் மீது விழுந்தது. வழக்கமாக தன் காரில் யாரையும் ஏறுவதற்கே அனுமதிக்காதவன் என்பதால் தன் ரகசியங்கள் யாவும் அடங்கிய அந்த டைரியை அவன் மிகவும் தைரியமாக அங்கேயே வைத்திருக்கின்றான். அந்த டைரியை திறந்து அதன் பக்கங்களை புரட்டியவளுக்கு அதில் ருத்ரன் தன் கையால் எழுதியிருந்த வரிகள் கண்ணில் பட்டன. அதை படித்தவளின் மனமோ பேரதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் உறைந்து போனது. நான் ஒரு நல்ல வழக்கறிஞனாக தான் இருந்தேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தேன். குற்றம் செஞ்சவங்களுக்கு சட்டனப்படி தண்டனை வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போனவன் 2 நாளில் வெளியே வந்து என் முகத்தை பார்த்து சிரிக்கிறான். சட்டம் அவனுக்கு கொடுக்குற தண்டனை வெறும் கண் துடைப்பாக தான் இருக்குதுன்னா நாம் எதுக்காக இப்படி போராடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்? தப்பு பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறவன் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துக்கிட்டு திரும்பி வந்து மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணுறான். அப்போது சட்டம் கொடுக்குற தண்டனை சரியில்லையா? அப்படின்னா சட்டத்தால் தண்டனை கொடுக்க முடியாத குற்றவாளிங்களுக்கு நானே தண்டனையை கொடுப்பேன். இனி யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக வாதாடி அவங்கக்கிட்ட இருந்தே மொத்த பணத்தையும் கறந்து அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுப்பேன். தப்பு செஞ்சவங்கள சட்டத்தோட ஓட்டைகளில் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வருவேன். ஆனால் அப்படி சட்டத்தோட ஓட்டையிலிருந்து தப்பிச்ச அந்த பாவி இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக இருக்கவே கூடாது. ஒரு தடவை தப்பு செஞ்சவன் மறுபடியும் சுதந்திரமாக திரிஞ்சு இன்னொரு அப்பாவியோட வாழ்க்கையை பாழாக்கவே கூடாது. இதுதான் இனி என்னோட வழி. சட்டம் செய்யாததை நான் செய்வேன். இதனால் இதுவரைக்கும் நான் 32 பேரை கொலை பண்ணியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சு எனக்கு மரணமே வந்தாலும் சரி, நான் செஞ்ச இந்த தியாகத்தினால பல பேரோட வாழ்க்கையை காப்பாற்றின திருப்தியிலையும் சந்தோஷத்துலேயும் நான் நிம்மதியாக போய் சேருவேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை. நான் என்னோடய வாழ்நாளில் எங்கேயுமே பார்க்காத ஒரு உண்மையான பாசத்தை, அன்பை யாராவது ஒரு நாளாவது எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? சில அழகான தருணங்களை கடக்கும்போது எனக்குள்ளேயும் ஏதேதோ ஆசைகள் வருது. ஆனால் இரத்தக்கரை படிஞ்ச கையோடு இருக்கிற எனக்கு அதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஆனாலும் இந்த வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள்
எனக்காகவும் யாராவது உண்மையாக துடிச்சா அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோட கண்களை மூடுவேன். அந்த டைரியில் அவன் எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கத்தியைப் போல செண்பகத்தின் இதயத்தை கிழித்தது. அவன் இத்தனை நாளாக எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முகமூடியை போட்டுக்கொண்டு வாழ்ந்தான் என்பதன் முழு உண்மையும் இப்போது அவளுக்கு புரிய தன் கைகளில் அந்த டைரியை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க அப்படியே அமர்ந்திருந்தாள். அந்த டைரியை மொத்தமாக படித்து முடித்த அதிர்ச்சியிலிருந்து மீளாதவளாக வீட்டிற்கு வந்த பிறகு 2 நாட்கள் கழித்து அந்த நாட்டு வைத்தியம் பார்க்கும் பெண்மணியை சந்தித்து பேசினாள் செண்பகம். அவள் அந்த பெண்மணியை சந்தித்து பேசிய பிறகுதான் ருத்ரனின் இரக்க குணம் மொத்தமாக அவளுக்கு தெரிய வந்தது. அங்கு அவளுக்கு தெரிய வந்த அத்தனை உண்மைகளையும், ருத்ரன் எதற்காக அப்படி மாறினான் என்பதன் பின்னணியையும் ஒன்றி விடாமல் தன் தந்தையிடம் வந்து விளக்கினாள் அவள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, அப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ப்பா என்று உறுதியாக கூறினாள் அவள். மகளின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டதும் செண்பகத்தின் தந்தையோ அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார். உடனடியாக தன்னை சமாதானப்படுத்தி கொண்டவர் அவளை பலமாக எதிர்த்தார். என்னம்மா சொல்கிற நீ? என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? இது வாழ்க்கை. வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு இல்லை. கண்ணு முன்னாடியே என் பொண்ணோட வாழ்க்கை அழியறதை பார்த்துட்டு சும்மா இருக்க என்னால் முடியாது. ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டேன். இன்னொரு பொண்ணையும் பறி கொடுக்குற தைரியம் எனக்கு இல்லை. வேண்டாமா என்று கூறி பிடிவாதமாக மறுத்தார். ஆனால் செண்பகமோ சளைக்காமல் தன் தந்தையிடம் வாதாடினாள். அப்பா, ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆளை அன்னைக்கு நம்ம ஜெயிலில் போட்டிருந்தா கூட அவன் மறுநாளே தன்னோட அதிகாரத்தை வச்சு வெளியில் வந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு நம்ம அக்கா மாதிரி எத்தனையோ அக்காக்களோட வாழ்க்கையை இவர் காப்பாற்றி இருக்காரு. அது மட்டும் இல்லைப்பா, பல பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இவர் தான் காரணமாக இருக்காரு. நம்ம பணம் கொடுத்தா கூட இந்த உதவிக்கு ஈடாகாதுப்பா. அதுக்காக நீ உன் வாழ்க்கையை இழக்கிறேன்னு சொல்கிறியாம்மா என்று தவிப்போடு கேட்டார் அவர். ஏன்பா, நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறப்ப ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டா இதுதான் அவளோட விதி அப்படின்னு நீங்கள் சும்மா இருந்துருவீங்க இல்லையா? அதே மாதிரி தான்ப்பா இதுவும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணாருன்னு இது வரைக்கும் யாருமே நிரூபிக்கலைல்ல. ஒருவேளை அதுதான் என்னோட விதினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் அவருக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பா, ப்ளீஸ்ப்பா, அவரோட வாழ்க்கையில் அவர் அன்புக்காக ஏங்கி தவிச்சிட்ருக்காரு. செண்பகம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளது தந்தையின் கல்லெஞ்சையும் கரித்தது. மகளின் உறுதியான காதலும் அவளது முதிர்ச்சியான பேச்சும் தந்தையின் கோபத்தை தணித்தன. நீண்ட யோசனைக்கு பிறகு தன் மகளை அணைத்து கொண்ட தந்தை கூறினார். சரிம்மா, உன் விருப்பம், நான் தடுக்கலை. நீ படித்த பொண்ணு, எல்லாத்தையுமே யோசித்து ஒரு முடிவெடுத்துட்ட. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழிதான். இப்படியாக தன் தந்தையிடமும் சம்மதத்தையும் அனுமதியையும் முழுமையாக பெற்றுவிட்டாள் செண்பகம். தன் அக்காவின் புகைப்படத்தை பார்த்தபடியே கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு புதிய உறுதியும் தெளிவும் இருந்தது. என்ன நடந்தாலும் சரி, நான் அவரோட சேர்ந்து வாழப்போகிறது உறுதி. அந்த நல்ல மனுஷனோட வம்சம் அவரோடவே அழிஞ்சு போயிடக்கூடாது. அவரோட ரத்தம் என் வயிற்றில் குழந்தையா வளரணும் என்று தன் மனதிற்குள் அழுத்தமாக சபதமிட்டவள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு தன் கண்ணீரை முழுமையாக துடைத்து கொண்டாள்.